நான் உள்ள வந்துட்டேனாலே ஜான்சி ராணி வெத்தலை பாக்கு ரெடியான்னு தான் கேட்பாங்க. ஸோ போயிட்டு நிறைய வாங்கிட்டு வந்து அந்த வெத்தலை பெட்டி ஃபுல்லாக நிரப்பிடுவாங்க. அவ்வளவு நிரப்புவாங்க. அன்னைக்கு நான் முடிஞ்சு வீட்டுக்கு போறப்ப அதில் ஒண்ணுமே இருக்காது. மொத்தமா எதிர்நீச்சல் முடிஞ்சிட்டு போய் டென்டிஸ்ட் கிட்ட உட்காரலான்னு இருக்கேன். ஒரு 2 நாள் ஷூட் இல்லை, அதனால வாய் கொஞ்சம் கலரா தெரியுது. மற்றபடி வாய் எப்பயுமே ஸ்ட்ரெயின்டா தான் இருக்கும். ஸோ இந்த கேரக்டருக்கு இது பாக்கு போடுறதுன்னு டிசைட் பண்ணிட்டோம். ஸோ அது ரொம்ப ரசிச்சு போடுவேன். சில பேர் வந்து ஜான்சி ராணியை பிடிக்கவே இல்லப்பா, பார்த்தாலே எரிச்சலா வருதுமாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் கொடுக்குற கமெண்ட். அவங்கள பார்த்து எரிச்சலா வருதுன்னா அப்ப அந்த கேரக்டர் வந்து அவ்வளோ நல்லா மனசுல நின்றுருக்குன்னு. ஒரே கச்ச கச்ச கச்சன்றாங்க, இதை வெத்தலை பாக்கு போட்டுட்டு ஆகும்னு கத்திக்கிட்டு எரிச்சலா வருதுன்னா அப்ப அதுதானே பெரிய சக்சஸ். அந்த கேரக்டரை முழுமையா நம்ம கொண்டு போய் சேர்த்துட்டோம் மக்களுக்கு நடுவுலன்னு. ஸோ இந்த மாதிரி வர கமெண்ட்டுமே எனக்கு பாசிட்டிவான கமெண்ட்டாக தான் நடத்துவேன். ஜான்சி ராணிங்கிறது என்னன்னா, இந்த நேம் இட் செல்ஃப் ஸ்பீக்ஸ். ஜான்சிக்கு அவன் பையன் நல்லா இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும், கஷ்டப்படாம இருக்கணும். ஏதோ ஒரு பொண்ணு வயசான காலத்துல அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து செட்டில் பண்ணி நம்ம கடமையை முடிக்கணும்னு நினைக்கிறான். ஸோ அதெல்லாம் நல்லா போயிட்டு இருக்கிற பட்சத்துல ஜான்சி ராணி இஸ் வெரி கூல். அண்ணன் தான் என்னோட வார்ட்ரோப்ல இப்போதைக்கு ஒரு 500+ சாரீஸ் வைக்க முடியும். அதுக்கு மேல இருக்கிறத என்னோட சிஸ்டர் வீட்டுல கொடுத்து வச்சுப்பேன். ஸோ இதுல இருக்கிறதுலாம் யூஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் போய் மாத்தி எடுத்து யூஸ் பண்ணிப்போம். இப்படிதான் வாங்கணும் அப்படிதான் வாங்கணும் கிடையாது. போற வழியில எது பிடிச்சிருக்கோ அதை பிடிச்சிட்டு வந்துருவேன். ஓகே, அப்படி ஃபில் பண்ணது தான் என் வார்ட்ரோப். நான் சாரிக்கு செலவு பண்றதை விட பிளவுசஸ்க்கு தான் நிறைய செலவு பண்ணுவேன். பணமும் சரி நேரமும் சரி. ஸோ அது கரெக்டாக இதுக்கு டிசைன் பண்ணணும் அப்படின்னு நிறைய ரெஃபரன்ஸ் பார்த்து என் டிசைனருக்கு புரிய வச்சு ஒரு 3 நாள் ஒரு கூட்டம் போட்டு மீட் பண்ணி அப்புறம் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து நம்ம ப்ளவுஸ் டிசைன் பண்ணுவோம். நான் 100 ரூபாய் புடவையும் ஒரு 10-15 புடவை வச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு லோக்கலா ஒரு ஆயமா கேரக்டர்ஸ்க்கு யூஸ் பண்றதுக்குன்னு ஒரு 20-25 புடவை வச்சிருக்கேன். ஸோ அந்த மாதிரி பட்ஜெட் கிடையாது. 100 ரூபாய்க்கு இருந்தாலும் வாங்குவேன், அது 10,000 ரூபாய் இருந்தாலும் வாங்குவேன். அது கிடையாது, அது பிடிச்சிருந்தா வாங்குறது தான். உங்க காஸ்டியூம்ஸ் எல்லாமே நீங்க வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டா கேரி பண்றீங்க. உங்ககிட்ட இதுவரையும் நீங்க ட்ரையே பண்ணாத ஒரு காஸ்டியூம் தான் இது. பிகினிங் அதை நான் ட்ரை பண்ணதில்லை. அதுக்கு ட்ரை பண்ற அளவுக்கு எனக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லை. என்னோட ஃபேவரட் ஜென்ராவும் இந்த மாதிரி நெகட்டிவ் ஷேட்ல பண்றது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சி ரொம்ப ரொம்ப யதார்த்தமா வரக்கூடிய விஷயங்கள் அது. ஸோ அதனால நான் எவ்வளோ மகிழ்ச்சியாக உணர்றேனோ அதே மாதிரி தான் பார்க்குறவங்களும் உணர்ந்து அப்ரிஷியேட் தான் பண்ணுறாங்க. ஜெய்பீம்ல இருந்த பெண்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தாரத்தப்பட்டையில வரலட்சுமியோட ரோல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எதெல்லாம் நேட்டிவிட்டியோட ஒரு ராவா ஒரு கதைக்களமோ அதுக்கான கதாபாத்திரமும் இருக்கோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவனிவன் படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுல அந்த அம்மாவா வெத்தலை போட்டு ஒரு வாயை திறந்தாலே ஒரே கவிச்சியா வரும்ல, அந்த ரோல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாலா சார் படத்துல எல்லாமே பிடிக்கும். கிளாமரஸ் ரோல் கொடுக்குறாங்க. காயத்ரி அக்கா வந்து சூப்பரா பண்ணுவாங்கன்னா பண்ணுவீங்க? தாராளமா. கதைக்கு அது தேவைப்பட்டுச்சுன்னா நிச்சயமா பண்ணுவேன், நிச்சயமா பண்ணுவேன். அதுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அந்த கிளாமரும் சேர்ந்து என்னோட பர்ஃபார்மன்ஸும் அங்க காட்டுறதுக்கு ரெடியா இருக்காங்கன்னா நிச்சயமா பண்ணுவேன். நான் பண்ற மேக்ஸிமம் விஷயம் ஒரு டேக்ல முடிஞ்சிடும். ஆமாவா? ஸோ செட்லயே கூட இவங்க டேக் ஆர்டிஸ்ட்பா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏதாவது டெக்னிக்கல் இஷ்யூன்னா 2வது தடவை 3வது தடவைக்கு வாய்ப்பு இருக்கு. உங்க காஸ்டியூம்ஸ் எல்லாமே நீங்க வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டா கேரி பண்றீங்க. உங்ககிட்ட இதுவரையும் நீங்க ட்ரையே பண்ணாத ஒரு காஸ்டியூம் தான் இது. பிகினிங் அதை நான் ட்ரை பண்ணதில்லை. அதுக்கு ட்ரை பண்ற அளவுக்கு எனக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லை. கதைக்கு அது தேவைப்பட்டுச்சுன்னா அந்த கிளாமரும் சேர்ந்து என்னோட பர்ஃபார்மன்ஸும் அங்க காட்டுறதுக்கு ரெடியா இருக்காங்கன்னா நிச்சயமா பண்ணுவேன்.